நல்ல பணம்னா 2 லட்சம் ஆகும். நான் இழுத்து புடிச்சு அந்த 1 லட்சம் ரூபாய்க்குள்ள முடிச்சிருவேன். அது ஆமா. சாப்பாடெல்லாம் போடுவோம், எல்லாமே மாலை போடுவாங்க, எல்லாமே நடக்கும். பூஜை எல்லாம் இப்ப ஆசாட நவராத்திரி வாராகி அம்மா பூஜை பண்ணுவோம். இப்ப அருள்வாக்கு கேட்க வர்றவங்க என்ன பொருள் எடுத்துன்னு உங்ககிட்ட? நான் எல்லாரும் பூ எலுமிச்சம்பழம் கற்பூரம். எனக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி இப்ப என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டுது. அதனால எதுவுமே வாங்க வேணாம், நீங்க ஆளா வாங்க, எல்லாமே இங்க இருக்கு. எதுவும் மக்கள்கள் தெரிய வேணும்ல. என்னை சோதிக்க வராங்க, என்னை என்ன பேசினாலும் பரவாயில்ல. நான் அங்காளம், அதாவது மேக்கப் பண்றத கூட ஒரு சொல்லுவாங்க, அங்காளம்மா கும்பிடுறேன், அவளோட இதுக்கு நான் இப்படிதான் இருப்பேன். நான் இப்படிதான் மசான கொள்ளைக்கெல்லாம் இன்னும் பாக்கல. என்னோட குரலு கூட திருநங்கை மாறிடும். நான் இல்ல அந்த அளவுக்கு மாறிடுவேன் நானு. இன்னும் நான் அனுப்புறேன், அதையும் சேர்த்து போடுங்க நீங்க மசான கொள்ளைக்கு எடுத்தது. இல்லம்மா, ரொம்ப ஆக்ரோஷம் ஆயிடுவீங்களா? ஆமா, அந்த நேரம் ஆக்ரோஷம் ஆகுங்க. காளி அங்காளம்மா ஆக்ரோஷம், கருப்பன் வந்தா ரொம்ப ஆக்ரோஷம், முனியன் கருப்பன் இவங்கெல்லாம் வந்தா ரொம்ப ஆக்ரோஷம். எத்தனை தெய்வம் உடம்புல வரும்? 7 தெய்வமா 5 தெய்வமா? 7 தெய்வம் சொன்னது. ஆனா இப்போ வாராகி அம்மாலாம் நினைச்சே பாக்கல நானு. பிரத்திங்கிற அம்மா ஏக பூஜை பண்ணுவேன் அமாவாசையில, இரவுல காளி அங்காளம்மா பூஜை பண்ணுவேன், பஞ்சமி பூஜை பண்ணுவேன். இப்ப ஆசாட நவராத்திரி வருது, முருகர் முதற்கொண்டு அந்த பூஜைகளை எரியும் நான் விட்டது கிடையாது. நிர்வாண பூஜைன்றாங்க, அதெல்லாம் நீங்க பண்றது? அதெல்லாம் கிடையாது. நான் அம்மா கிட்ட உடுத்த வேண்டியது மஞ்சள், ஆசைப்பட்டா அவளுக்காக கருப்பு. இத தவிர மஞ்சள், சிகப்பு, கருப்பு இதுதான் அவளுக்கு பிடிச்ச துணி. இதுலதான் நான் பூஜை பண்ணிருக்கேன், இதுலதான் நல்லது பண்ணிருக்கேன். இங்க ஏழை வந்திருக்காங்களா, பணக்காரங்க வந்திருக்காங்களா? ஏழை பணக்காரங்க ஏளனமா பார்த்தது உண்டு. என் வீட்டை வீடியோல பெருசா தெரிஞ்சிச்சு. இப்படிதானா ஏம்மா, நீங்க அருள்வாக்கு தானே வாங்க வந்திருக்கீங்க, அம்மாவோட சக்தி உங்களுக்கு கிடைச்சா போதும், நான் எங்க இருந்தா என்ன, அவளோட சக்தி உங்களுக்கு கிடைச்சா போதும்ல அப்படின்னு இருக்கேன் நானு. அவங்களே மறுபடியும் போன் பண்ணி, அம்மா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சம்மா, நல்லா இருக்குமா, இன்னைக்கு நல்லா தூங்கணுமா, கால் வலி இல்ல அப்படின்னு இருக்காங்க. ஏழையில் உள்ளவங்களும் வந்தாலும் இங்க கேட்டுட்டு போய் இந்த உதாசனப்படுத்தி அம்மா இப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு படுத்துறவங்களுக்கு அது சாத்தியமாவாது. அப்படி படுத்தினது இல்ல, ரொம்ப பேர் கிடையாது. எல்லாமே அந்த சொன்னதை கரெக்டா செய்வாங்க. நம்மதான் ஒண்ணு ரொம்ப கஷ்டப்படுற பொருள் இல்ல, கிடைக்க போறது பொருளுங்களை எலுமிச்சம்பளத்துல கொடுக்குறோம் பாதுகாப்பு. இப்ப நீங்க தூங்குறீங்க, தமால் ஏதாவது பொருள் வீழ்ந்ததெல்லாம் உண்டா? தமால்னு கதவை தட்டினது உண்டு, கல்ல போட்டது உண்டு. என்ன சொல்லணும், அம்மா காலையில என்ன உயிரோட உட்கார வைக்கிறா. அதான் முட்டையை வச்சு என்ன விஷயம் பண்றீங்க? முட்டையை வச்சு ஒரு பயந்தவங்க தூக்கம் இல்ல அன்னைக்கு அவங்கள பாதுகாக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பேன், தலைமாட்டுல வச்சு போடுங்கன்னு, சுத்தி போடுங்கன்னு. முட்டை எடுத்து போனாலே பாதி பேர் பயப்படுவாங்க. அதுதான் உண்மை, இப்பதான் நடக்குது. இப்போ எத்தனை பேருக்கு நான் பிரச்சனை இருக்குன்னா ஒரு பழம் நான் கண்டிப்பா சுத்திக்கணும், இது ஏதோ பண்றேன்னு நினைக்கிறாங்க. என் மனசுக்கு அப்படி இல்ல. என் அம்மா எல்லாம் ஆளுக்குள்ள வந்தவள்ள சக்தி வாய்ந்தவ, அவளோட கொலுசு சத்தம்லாம் உட்காந்து கேட்டா அந்த மாதிரி இருக்கும். அவ சலங்க சத்தத்துல வரும்போது தன்னை மறந்து அப்படியே உட்காந்துருவேன், அம்மா வராங்க. ஏதாவது ஜீவராசியா வந்திருக்காங்களா? பல்லியா? நிறைய பேச்சுவார்த்தையே பண்ணுவாங்க. நான் அந்த ஜீவார்த்தனையை வெளியே காட்டும் போது அவரு தலையேத்து வாங்கிக்குவாரு மேல. கௌலி வந்திருக்காங்க, நாகம்மா வந்திருக்காங்க, எல்லாமே. காகம் காலையில கத்துவாங்க. இங்க எப்ப வந்திருக்கா பாம்பு? பாலெல்லாம் வைப்போமே நாங்க, பாலெல்லாம் வைப்போம், எல்லாமே இங்க இருக்கு. நாகத்தம்மாக்கு பால் வைப்போம். இந்த வைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்களே, நோட்டீஸ் வச்சு நாங்க சாமி கும்பிடுறோம், காட்சி கொடுத்துருவாங்க. முதல்ல சொல்ல போனா நாகம்மா தான் இங்க விளையாண்டது. எங்க ஏரியால நாகத்தம்மா கோயில் இருக்கு. என் பிள்ளைங்களுக்கு நாகவல்லி நாகராணி பேரு. அவங்கதான் இருந்தது. ஒரு ஆபாத்த காப்பாத்த அம்மா அங்க வந்தாங்க. அவங்களுக்குள்ள யாரும் கோச்சுக்கிட்டது இல்ல. நான் சொல்லிட்டேன், ஒருத்தர் கும்பிட்டாதான் ஒருத்தர் நல்லா வைப்பாங்கன்னு சொல்றாங்க என்கிட்ட. ஒருத்தரையே வணங்குனாதான் நல்லா வைப்பாங்கன்னு. அப்படி இல்ல, அம்மா அப்பா வேணா நான் ஒதுக்க மாட்டேன். அப்பாவுக்கு பிரதோஷம் கொண்டாடுவேன், எல்லாமே. எந்த பூஜையும் நான் விட்டது இல்ல. அதனால எந்த கடவுளும் என்ன ஒதுக்க. ஜடெல்லாம் உளுந்துருக்கு, மொட்டை அடிப்பேன் அடிக்கடி. இப்ப கூட இருக்கு, அது முடியோட சுத்தி வச்சிருக்கேன்.
அதுக்காக அதான் மொட்டை போன வீடியோல மொட்டை அடிச்சிருந்தேன் பாத்தீங்களா, அதனாலதான். ஏன்னா ஜட விழுவோம், யாரும் வந்துட்டா எனக்கு ஆகாம போயிரும். திடுக்கு பட்டா கண்ணு சவுந்துரும், உடம்பெல்லாம் அரிக்க கிளம்பிரும். அந்த மஞ்சள் போட்டு குளிச்ச பின்னாடி தான் கொஞ்சம் சாந்தமா இருக்கும். உங்களை டெஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன அதனால வரப்போகுது? அவங்க இந்த சக்தி எடுக்கணும் ஒண்ணு, இந்த இடத்துல நான் பூஜை பண்ணக்கூடாது இன்னொன்னு சிலருக்கு, அது ஒண்ணு. அவங்க வெளிச்ச வழிக்கு அவங்களுக்கு ஒரு கோயில்ல போய் நான் வாக்கு சொல்ல உட்காரணும். உங்களை விலை கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, அதுதான். கால் கொஞ்சம் காட்டுங்கம்மா. சின்ன வயசுலயே உங்களுக்கு போலியோ? ஆமா, 7 வயசுல. அந்த கால இந்த காலு தான் போலியாட்டும். ரெண்டு காலுமேவா? இந்த ஒரு காலு, இந்த ஒரு காலு தான். அது 7 வயசுல. படிக்கட்டுலாம் ஏற முடியாதா? என் படிக்கட்டுல உட்காந்து ஏறி போவேன். படிக்கட்டுல? ஆமா. வெளியில எங்கனா போகும்போது ஆட்டோல தான் போவேன். பைக் ஓட்டுவேன், பைக் இப்ப ரிப்பேரா இருக்கு, ஆட்டோல தான். ஆமா, அதாவது இந்த மருந்து பொருட்கள் வாங்க போவேன், ரொம்ப தொலைவு போக மாட்டேன். மார்க்கெட் தாண்டி இந்த பவர் ஆபீஸ் அந்த அளவுக்கு தான் போவேன். பாத்ரூம் போறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா? அதெல்லாம் நம்ம வீடு தானே, அதெல்லாம் அம்மா எந்த சிரமமும் எனக்கு கொடுக்கல. என்னால ஆக்கி சாப்பிட முடியும், எனக்கு ஹெல்ப் பண்ணவும் ஆள் இருக்காங்க. சமயம் எனக்கு வேணும், அவளுக்கு சோறு வைக்கணும், என்னால சமைச்சு சாப்பிட முடியும், அவளுக்கு வச்சு சாப்பிட முடியும். எனக்கு அந்த குறையும் வைக்கல. பால் வைக்கிறீங்க, சாப்பாடு வைக்கிறீங்க, ஏதாவது குறையுமா? காலையிலே பால் வச்சிருவேன், அவங்களுக்கு வச்சுட்டு தான் நான் காப்பி குடிக்கிறது உண்டு. அவங்களுக்கு பால் வைக்கிறேன்னா என் முன்னோர்களுக்கு காப்பி அப்படி வச்சிருவேன். 1 ரூபாய் இல்லாம என்னைக்குன்னா இருந்திருக்கீங்களா? அந்த மாதிரி விட்டதே இல்ல. ரொம்ப கஷ்டத்துல தட்டுல போடுவேன், அந்த காசு எடுத்து செலவு பண்ணுவேன். யாராவது ஒரு மூலியமா வந்துருவாங்க எனக்கு எதையும் கொடுக்க. ஒரு 1 ரூபாய் இல்லாம இருந்ததே கிடையாது. எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சுமா, வச்சுக்கமான்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க கிட்ட இருந்து வாங்குறதே பெரிய கஷ்டம். நான் இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி, அம்மா அந்த 3000 ரூபாய் இருக்கு, இந்த பொருள் வாங்க. இப்ப இந்த பொருளே நான் இதெல்லாம் பண்ணி வாங்கணுமே, எப்படி வாங்க முடியும்? நீங்க வாங்க மாட்டாரேன், அவ்வளவு பிரச்சனைமானுவாங்க. அப்படிதான் வாங்கியிருக்கேனே தவிர எனக்கு நடந்துருச்சு இந்தாங்க உங்களுக்கு நான் கொடுத்து, எனக்கு அந்த மாதிரி ஒருத்தரை காட்டினதே கிடையாது. ஏமாத்துறவங்க அதிகமா, ஏமாறுறவங்க அதிகமா? ஏமாத்துறது தான் அதிகம். இப்போ ஒரு சிலர் இதுக்காகவே வராங்க, பிடிச்சி என்ன டெஸ்ட் பண்ண. இந்த கையில என்ன இருக்கு, இந்த கையில என்ன இருக்கு, எல்லாம் தான் கேக்குறாங்க. அதுக்கு தகுந்த பதில் அம்மா குடுக்குறா கரெக்டா. செல்போன்ல தெரியாம ரெக்கார்ட் பண்ணவங்களா இருக்காங்க, அது அலைஞ்சிரும். என்னோட வேலையே கிடையாது. அவங்க உள்ள வந்தோடனே அவங்களுக்கு நெட் க்ளோஸ் ஆயிரும், எதுனா ஆயிரும். என்னுடைய வேலை கிடையாது. வராங்கம்மா நீ பாத்துக்கோ, அவ்வளவுதான். எனக்குதான் அவ தச்சிரமா வராகி அம்மால இருந்து நாகம்மா, அங்காளம்மா, காளியம்மா குடுக்குறாங்க. 10ஆவதுக்கு ஆம்பளை இல்லாத வீடுன்னு உட்கரமா உட்காந்துருக்காங்க கருப்ப முனியெல்லாம். இவங்களுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு? என் முருகன் இருக்கான், இதுக்கு மேல என்ன இருக்கு? நான் வாழ்க்கையில மக்களுக்கு இத பாக்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இத பாக்குறவங்களுக்கு நல்லதையே நினைச்சு போங்க, நல்லது நடக்கும். நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா போங்க. இந்த ஒருத்தவங்க வந்தாங்க, எனக்கு இந்த பக்கத்து வீட்டுக்காரச்சே தூக்குங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுத்துறேன்னாங்க. ஏமா தூக்கணும்? அவன் அசிங்க அசிங்கமா பேசிட்டா, என் பிள்ளைங்க ரிச்சா இருக்குதுங்க, அவன் இடைஞ்சலா இருக்கு. ஏம்மா இதெல்லாம் ஒரு காரணமா? அம்மா அவங்க உங்க பேச்சுக்கு வராத அளவுக்கு நான் பாக்குறேம்மா. இல்ல அவங்க அங்க இருக்கவே கூடாது. அப்ப அந்த வீட்டை வித்துட்டு அந்த வீட்டை எங்களுக்கே கொடுத்துட்டு போயிடணும். இது சுயநலம், எனக்கு வேணாம் அந்த வேலை. சில பேர் எங்க மாமியார் சாவணும். சூப்பரான கேள்வி, இதுக்கு நான் சொல்லி ஆகணும். இது சிவபெருமாள் போட்ட எழுத்து, எப்ப எடுக்கணும் பிறக்கணும்ன்றதெல்லாம். மாமியார் தொல்லையா இருந்தா நீ போட்டு விஷத்தை வச்சு என்னையா ஆளாக்குற? அதுக்கு நான் நல்லதை செய்யணும்னு அம்மா கிட்ட உட்கார்ந்து இருக்கேனே, எனக்கு எதுக்கு அந்த அவன் கதையை முடிச்சுட்டு உனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துறேன்னா எனக்கு வேணாம்ப்பா. நீ அதால என் கதையை முடிச்சா கூட பரவாயில்ல, எனக்கு அந்த வேலை வேணாம். உயிரை எடுக்கிறது எப்பவுமே பண்ண மாட்டீங்களா? சத்திய பொதுவா என் அம்மா நான் அந்த வேலையே நான் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா நானும் 2 பொண்ணு வச்சிருக்கேன். பேசுறாங்களா சாவணும்னு? அவங்க மாமியார் இருக்கக்கூடாது, வரக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த மாமியார் தப்பா நினைச்சுக்காதீங்க ஜனங்களை, என்கிட்ட வந்தவங்க. நான் சொல்றேன் இந்த ஒரு அர்த்தத்துக்கு, அந்த மாமியார படைச்சதும் கடவுள் தான், உங்களை படைச்சதும் கடவுள் தான். அந்த மாமியாருக்கு உயிரை எப்ப எடுக்கணும்னு அவரு போட்டிருப்பாரு. அவங்க படிக்க வச்சதுனால உங்களுக்கு மேதாவியான கணவன் கிடைச்சிருக்காரு. தவறா நினைச்சிருக்காதீங்க சகோதரிங்களே, தாயாருங்களே, தங்கச்சிங்களே. எனக்கு இதான் சொல்ல ஓப்பனா இருந்துச்சு.
கண்டிப்பா உங்களுக்காக எல்லாமே நல்லது நடத்துவாங்க அம்மா. கண்டிப்பா நல்லது, எது ஆபத்து எது இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாலே பரவாயில்ல, நான் பூஜை பண்ணுவேன். முடியாத பட்சத்துக்கு வாங்க, நல்லது நடக்கும். தவறா நினைக்காதீங்க. ஏற்கனவே 2 கால் இல்ல எனக்கு. நான் எந்த தவறும் பண்ண விரும்பல. நீங்களே கோவமா வந்தாலும் உங்களை சமாதானம் பண்ணி படுத்ததான் நான் அம்மா கிட்ட வேண்டுறேன். இன்னைக்கு ஒரு நாள் படுத்த படுக்கை ஆயிருக்கீங்களா? அதெல்லாம் நடக்கும். எப்படின்னா ரொம்ப இல்ல. அவங்க போய் 50,000 செலவு பண்ணிட்டு வருவாங்க நாளை தூக்க. பண்ணிட்டு வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்துருவாங்க. காலையில நான் கதவு உடைச்சு என்ன தூக்குவாங்களான்னு எதிர்பார்ப்பாங்க. காலையில அம்மா புண்ணியத்துல கந்த சஷ்டி வைப்பேன், பல்ல வலிக்கிட்டு கதவை திறப்பேன் நான். அவ கொடுத்த பவர், என் தெய்வங்க கொடுத்த பவர். நேரத்துல ரொம்ப வருத்தப்படுவீங்களா? இந்த தொழிலுக்கு ஆமா, மனசு கொஞ்சம் வெறுத்து போயிரு ஒரு சமயம் நினைப்பேன். ஓ நம்ம போகணும்னா எடுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி பண்ண மாட்டேன். கண்ணை தொடச்சிட்டுனா கூட போன் எடுத்து பேசுவேன். சில நேரத்துல அம்மா எனக்கு வேணாமா இந்த சொன்னதே கிடையாது. சொன்னதே கிடையாது. என்னையே நான் வரதி தானே கும்பிடுறேன். நான் சாப்பிட்டுக்க மாட்டேன் நேரத்துக்கு. இன்னும் கூட சாப்பிடல நானு. அதனால நான் குறைஞ்சு போயிடலையே பாருங்க. நான் சாப்பிட்ட மாதிரி தெரியுது, நான் சாப்பிடலையே தெரியுதா? சாப்பிட்ட மாதிரிதான். என்ன வந்து சைவம் சாப்பிட்டீங்களா அசைவமா? ரெண்டுமே. அதாவது வாரத்துல 2 நாள் தான் கவிச்சு சாப்பிடுற நாள் இருக்கும். ஏன்னா ரூமே வந்து 10க்கு 10 சைஸ் தான். ஆமா, சின்ன ரூம் தான். இப்போ இதுலயே அசைவம் சாமி வச்சுட்டு சாப்பிடுவீங்களா? இட்லி காளியம்மாக்கு மட்டும் கவிச்சு வைப்பேன் இந்த சைடு. சவியன்னா பெரும்பாலும் கவிச்சுன்றது காளியம்மா படையலு, கருப்பசாமி படையலு இந்த பக்கம் வைப்போம். பால்முனீஸ்வரர் எங்க குலதெய்வனால அவருக்கு சவிய படையலு தான். காவல்காருக்கு வேணும்னா பூஜை 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளியே சேவல இருப்போம். யாராவது ஒருத்தருக்காவது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? தெரியும். நானே எனக்கு தெரிஞ்சு சொல்லிடுவேன். இன்னைக்கு வந்து அவங்க இங்க வரக்கூடாதுன்னு கூட உங்களை தடுக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வந்துருங்க நீங்க. நான் போன் பண்ணி சொல்லுவேன். என்னுடைய காசு போகுது அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு நீங்க இங்க வரக்கூடாது, நிறைய தடுக்கிறாங்க, கொஞ்சம் சிரமப்படாம வந்துருங்க நீங்க அப்படின்னு இருக்கேன். இங்க வந்துட்டு போனாலே மாற்றமா? மாற்றமா ஏமாற்றமா? ஏமாற்றம் நிறைய கிடையாது. தேவையில்லாத ரிஸ்க் எடுக்குங்க. அவன் தான் வேணும் எனக்குன்னு கேக்குறதுக்கு ஏமாற்றமும் இருக்கலாம். இது நடத்தி வைப்பேன்னா புனிதமான விருப்பத்துக்கு அம்மா கண்டிப்பா துணை இருந்து மாலையும் கழுத்தோட நேத்து கூட ஜோடி வந்தாங்க இங்க. அந்த நேரம் எல்லாம் எடுக்க முடியல எங்கனால. மாலையும் கழுத்தோட வந்து நன்றி சொல்ல வரவங்களும் உண்டு. முதல் நோட்டீஸ் அம்மாக்கு தான் வைப்பாங்க. அருள்வாக்கு சொல்றவங்க நிறைய செயின் எல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்க அதெல்லாம் இல்லப்பா நம்ம கிட்ட. நான் அந்த அளவுக்கு ஆசைப்படலையே. என்னுடைய ஆசை எல்லாம் நல்லது நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனா நான் வந்து அழுதுகிட்டே இருக்க மாட்டேன். அதனாலதான் இப்படி சந்தோஷமா இருப்பேன். என்னோட இந்த சோகம் என்னை தாக்கிறோம். நான் நடக்க முடியலன்ற இதே நினைக்க மாட்டேன். அவதான் என் கண்ணுல நான் நடந்து ஆடுறதையே எனக்கு காட்டுறா. அப்ப ஏன் நான் நினைக்க போறேன்? கிடையாது. அதெல்லாம் வெளியில போறீங்க, அம்மா நான் போற இடத்துல அவமானப்படக்கூடாது, எல்லாமே என்ன தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? அம்மா நீ பாத்துக்கோமா, கெடுதலை எடுத்தேறி நல்லதை கொண்டு வாமா, ஒரே வார்த்தை அவ்வளவுதான். அவளோட கத்தியில இருந்து திலகத்தை எடுத்து வச்சுக்குவேன். அந்த கணவர் இல்ல குங்குமம் வைக்க கூடாது அப்பெல்லாம் இல்ல சாத்தியம். கணவருக்காக தாலி எடுத்தோம், மெட்டி எடுத்தோம், அவ்வளவுதான். மசான கொல்லைக்கு பூவெல்லாம் அள்ளிதான் வைக்கிறாளுங்க. எனக்கு வளையல் கண்ணாடி வளையல்லாம் போடுறாளுங்க. அவளாயிடுறேனே நானு. நான் எங்க வேணான்னு சொல்லுவேன். உங்க வீட்டுக்கார கணவர் வந்திருக்காரா? வந்திருக்காரு. ஆனா அதான் ஏதாவது முக்கியமானதுக்கு வந்து சொல்லுவாரு கணவரு. அம்மா கூட 2 வருஷம் ஆகுது இறந்து. அம்மாவும் எதுனாலும் வந்து இது பண்ணுவாங்க. கடவுளை திட்டுறதுங்களா பாராட்டுவீங்களா? யார? கடவுளை இந்த நிலையை கொடுத்ததுக்கு. என்னையா அப்பயே எடுத்திருக்கலாமே, இவ்வளவு சிரமத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க. ஆனாலும் இப்ப இந்த எதிரிங்களால நான் உயிர் போக கூடாது. அந்த அப்பா எப்ப எழுதினாரோ அப்ப என் உயிர் போகணும். அது நான் தோத்துட்ட மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்ப 4 பேர் சாமி கும்பிடுறாங்க, இவர் கும்பிடுறாரு, இவர் ஜெயிக்கணும்னு எனக்கு பண்ணி நான் செத்தன்னா அதுல அர்த்தமே இல்லையே. நான் வாழ்ந்ததுக்கும் நான் வடிச்ச கண்ணீருக்கும் எனக்கு அர்த்தம் இல்லாம போயிரும்ல. நான் ஜெயிக்கணும். ஆன்மீகத்துல சிரிச்சது நாட்கள் அதிகமா, அழுத நாட்கள் அதிகமா? ரெண்டுமே சமம்தான்.